திரு ரஜினி அவர்கள் சொன்ன ஒரு லைன் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கு. ஒரு சைட்ல விஜய் அவர்கள் பொலிட்டிக்கல் வின், இன்னொரு சைட்ல ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தது குறித்து வந்த கான்ட்ரோவர்சி, இதுக்கெல்லாம் ரஜினி அவர்கள் இப்போ ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க. அதுவும் இந்த வீடியோல சில இடத்துல எமோஷன், சில இடத்துல செம ஷார்ப் ரிப்ளை, சில இடத்துல அன்எக்ஸ்பெக்டட் அப்ரிசியேஷன். ஆனா லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல வந்த ட்விஸ்ட் தான் ஆக்சுவல் ஃபயர். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாற்பது வருஷ ஃப்ரெண்ட்ஷிப். சென்னையில் தனது போயஸ் கார்டன் வீட்டில் ப்ரெஸ் மீட்டில் பேசின திரு ரஜினி அவர்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு தன்னை சுற்றி வந்த எல்லா கிரிட்டிசிசம்க்கும் ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லியிருக்காங்க. முதல்ல ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தது பற்றி பேசுகிறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததும் நான் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தேன், ஆமாம் பார்த்தேன், அதில் என்ன தப்புன்னு மாதிரி ரொம்ப கிளியராக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்னோட 40 வருஷ நண்பர், ஃப்ரெண்ட்ஷிப் வேற பாலிடிக்ஸ் வேறன்னு சொல்லுறாங்க. தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஹானஸ்ட்லி இந்த இடத்துல ரஜினி அவர்கள் பேசினது ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலி இந்த மாதிரி விஷயத்தில் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே ஸ்ட்ரைட்டாக மனசில் இருந்ததை பேசிட்டாங்க. நான் இங்கே விஜய் சிஎம் ஆகக்கூடாது, பவருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் தோச்சது எனக்கு பர்சனலி கஷ்டமாக இருந்துச்சு, ஃப்ரெண்டாக தான் போய் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா, விஜய் அவர்கள் சிஎம் ஆகக்கூடாதுன்னு தான் ரஜினி போய் பார்த்தார், இதுக்கு தான் ரஜினி அவர்கள் செம ஸ்ட்ராங்காக ரிப்ளை கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு தரங்கட்டவன் நான் இல்லை. இந்த ஒரு லைன் கேட்ட உடனே இன்டர்நெட் ஃபுல்லாக டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பற்றி கேள்வி வருது. இங்கேயும் ரஜினி அவர்கள் அவாய்ட் பண்ணல, நான் பாலிடிக்ஸ்லேயே இல்லை, அப்புறம் எனக்கு ஏன் விஜய் அவர்கள் மேலே ஜெலசி வரணும்னு கேட்குறாங்க. அதோட எனக்கும் விஜய் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 28 இயர்ஸ் கேப் இருக்குன்னு சொல்கிறாங்க. விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்லை, அரசியல் தான் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? அவர் தனியாக ஜெயிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மக்கள் வச்சிருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவார்னு நம்புகிறேன். ஹானஸ்ட்லி இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஷாக் தான். ஏன்னா நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ரஜினி அவர்கள் ஏதாவது இன்டைரக்டாக அட்டாக் பண்ணுவாருன்னு. ஆனால் நடந்தது அதுக்கு ஆப்போசிட். ரொம்ப காமாக, மெச்சூராக, பேலன்ஸ்டாக பேசிட்டாங்க. ஆனால் வெயிட், கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர், இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து. எனக்கு அது பொறாமை இல்லை. ஆக்சுவல் பொலிட்டிக்கல் மெசேஜ் அதுக்கப்புறம் தான் வருது. 60 வருஷத்துக்கு பிறகு மக்கள் ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணி விஜய் அவர்களை சிஎம் ஆக்கியிருக்காங்க. இந்த லைன் செம வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன அட்வைஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங். கொஞ்ச நாள் மக்கள் விஜய் அவர்களை வேலை பார்க்க விடணும், தொண்டர்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுனா அது டைரக்டா விஜய் அவர்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க, ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை கரெக்டாக விஜய் வந்தாங்க. அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா புகழ், 100% சினிமா புகழ் அவ்வளோ ஒரு கை கொடுத்துருக்கு. இன்னொன்று அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும், ரசிகர்கள் ஆகட்டும், ஜாகிரதையாக நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவன் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த லைனில் ரஜினி அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுது. அதுக்கப்புறம் தன்னோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி பேசும்போது ஹெல்த் இஷ்யூ காரணமாக தான் நான் பாலிடிக்ஸ் வரலன்னு சொல்கிறாங்க. சினிமாவில் ப்ரொடியூசர் மணி இன்வெஸ்ட் பண்ணுறதால உடம்பு சரியில்லாத நேரத்துலையும் நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் பொலிட்டிக்ஸ் அப்படி இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபுல் ஸ்பீச்சில் பிக்கஸ்ட் ஃபயர் மூமெண்ட் எதுனா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நான் பாலிடிக்ஸ்க்கு வந்திருந்தா கண்டிப்பாக 100% ஜெயிச்சிருப்பேன். இல்லை 100% வெற்றி பெற்றிருப்பேங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஒருவேளை ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த முழு ஸ்பீச்ல ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சது,
ரஜினி அவர்கள் இன்னும் மக்கள் மைண்ட் செட்டையும் அரசியல் டைமிங்கையும் செம ஸ்ட்ராங்கா புரிஞ்சவர் தான். My heartily congratulations to Vijay. I definitely a lot of expectation is there from people. Definitely, I hope, I wish he will fulfill that. Thank you. ரஜினி அவர்கள் பேசினதுல உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் எது? விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாரா இல்ல சப்டிலா மெசேஜ் கொடுக்கறாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம பேசலாம் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற டெய்லி தமிழ் அப்டேட்ஸ் உங்க ஃபீடுக்கு ஸ்ட்ரைட்டா வரும். உள்ளதை பேசி நல்லதை பகிர்ந்து நல்ல நாளையை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.